ஜாதி பார்க்கறத நிப்பாட்டணுங்கிறார். அது நான் வாழ்க்கையை உயிரை போனாலும் அதை நிப்பாட்ட முடியாது சார் என்னால். அது எப்படி? இல்லை அது அது அவங்களுக்குன்னு ஒரு இது இருக்குது, அதை பண்ணிக்கிறது தான் செய்ய முடியும். அவ்வளோ தெளிவு. என் ஊரில் அது நடக்குது. எங்கள் அப்பா மட்டும் இல்லை, எல்லாருமே பார்க்குறாங்க. இப்போ நான் என் ஊரை தாண்டி சென்னைக்கு வந்துட்டேன்னா சாதி பார்த்தேன்னா சென்னையில் நான் ஸ்டே பண்ணவே முடியாது, என்னால் வாழவே முடியாது சார். ஏன்னா என்னோட ரூம்மேட்ஸ், எனக்கு ஹெல்ப் பண்ணவங்க, எனக்கு ஜாப் ரெடி பண்ணி கொடுத்தவங்க எல்லாருமே வேற ஜாதி. அவங்க யார் என்னன்னே தெரியாது. எனக்கு அந்த டைம் அவங்க தெய்வமாக எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்கள்ட்ட போய் நான் சாதி பார்த்துக்கிட்டு இருந்தால் நான் இப்போ இந்த உட்கார முடியாதுல்ல. நான் முழுசாக நம்புறேன், அதை நான் முழுசாக ஏற்றுக்கிறேன். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்புறம் நீங்களும் ஜாதி பார்க்காம இருக்க வேண்டியது. பார்க்க மாட்டேன் சார், நான் இங்கே பார்க்க மாட்டேன். என் எல்லையில், என் ஊரில், என் ஏரியாவில், அங்கே நான் பார்க்கக்கூடிய காலகட்டங்கள்லாம் எல்லாருக்கும் இருக்குங்க சார். என் வீடு அப்படின்றப்ப எங்கள் அப்பா ஓகே செட்டிலாக அதை பண்ணுறாங்க. பொது விஷயத்தில் வரும்போது அந்த வேறுபாடு இருக்குது. அது எங்கே பாதிக்குதுன்னா, எனக்கு பின்னாடி என்ன மாதிரி இருக்க இளைஞர்களும் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. அது என்ன போங்க, நீ முதல்ல வருத்தப்பட்ட பத்தியா, நான் வந்து எங்க அப்பா மாதிரி இல்லை, உங்க அப்பா மாதிரி இல்லை, அந்த கம்பீரம் இல்லைன்னு. இதான் என் கம்பீரம். உங்க அப்பாவோட ஒருபடி கம்பீரம். நீங்க மேலதான் இருக்கீங்க இல்லையா?